வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் வறுமை கோட்டின் மேல் வாழும் மஞ்சள் குடும்ப அட்டை வைத்துள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாத உதவித்தொகை 1000 வழங்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு விலையில்லா 3 சக்கர மோட்டார் வாகனம் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரியில் ஓய்வு பெற்றதற்கான பணிக்கொடையை வழங்காத புதுச்சேரி அரசை கண்டித்து அங்கன்வாடி ஓய்வு பெற்றோர் நல சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஓய்வு பெற்ற பெண் ஊழியர் திடீர் மயக்கம் அடைந்து கீழே விழுந்ததால் போராட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரியில் வறுமை கோட்டிற்கு மேல் வாழும் மஞ்சள் குடும்ப அட்டை வைத்திருக்கும் குடும்ப தலைவிகளுக்கு மாத உதவி தொகையாக ரூபாய் 1000 வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறை சார்பில் புதுச்சேரியில் 21 வயது பூர்த்தி அடைந்த 55 மிகாமல் இருக்கும் அரசில் எவ்வித மாதாந்திர உதவி தொகையும் பெறாத வறுமை கோட்டின் கீழ் வாழும் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இந்த நிதி ரூபாய் 2500 உயர்த்தி முதலமைச்சர் அறிவித்தார். இதற்கு ரூபாய் 776.56 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. குடும்ப தலைவி நிதி உதவி திட்டத்தின் கீழ் தற்போது வரை 56,000 பேர் பயன்பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் இன்று பட்ஜெட் உரை மீது உறுப்பினர் பேசியதை தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி பதில் அளித்தார். அப்பொழுது அவர் சிறப்பு பொருளாதார மண்டலத்திற்கான சேதராப்பட்டு நிலத்தின் தொழில்பேட்டை விரைவில் அமையும் என்றும் மஞ்சள் குடும்ப அட்டை வைத்திருக்கும் வறுமை கோட்டின் மேல் வாழும் குடும்ப தலைவிகளுக்கு மாத உதவி தொகை வழங்க உறுப்பினர்கள் கூறியதை தொடர்ந்து அவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். இதேபோல் ரொட்டி பால் ஊழியர்களுக்கு MTS ஆக மாற்றி மாதம் ரூபாய் 18,000 ஊதியம் வழங்கப்படும் என அறிவித்தார். குடும்ப தலைவிக்கு முதல்ல 1000 அறிவிச்சிருந்தோம். சிவப்படைக்காரர் மட்டும் கட்டிட்டு இருந்து 2000 ரூபாய் இந்த பட்ஜெட் சொல்லியிருந்தேன். நம்ம சட்டமன்ற உறுப்பினர்லாம் மஞ்சள் ஏதாவது குடும்பத்தை சேர்ந்தவங்க மஞ்சள் தலைவி குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த தலைவிக்கு கொடுக்கணும், நீங்கள் ஒரு 1000 கொடுக்கணும், அவங்க விடுபட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுறாங்க. நம்ம எப்படி முன்ன மஞ்சள் கைக்கு 10 கிலோ அரிசி, சிவப்பட்டைக்கு 20 அரிசி கொடுக்கணும், அதே மாதிரி இவர்களுக்கு 1000 ரூபாய் நம்ம மஞ்சள் அட்டை வைத்திருக்கின்ற குடும்ப தலைவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு விலையில்லா 3 சக்கர மோட்டார் வாகனம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு நலத்துறை மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு விலையில்லா 3 சக்கர மோட்டார் வாகன திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் தகுதியான பயனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் வாகனம் வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது 2024-2025 ஆண்டிற்கான தகுதி வாய்ந்த 149 பயனாளிகளுக்கு விலையில்லா 3 சக்கர மோட்டார் வாகனம் வழங்க துவக்க விழா புதுச்சேரி சட்டசபை வளாகத்தில் இன்று நடைபெற்றது. நலத்திட்ட உதவிகளின் மொத்த நிதி மதிப்பீடு ரூபாய் 1.33 கோடி ஆகும். இவ்விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு தட்டாஞ்சாவடி மற்றும் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு விலையில்லா 3 சக்கர மோட்டார் வாகனங்கள் வழங்கப்பட்டனர். மதிப்புமிகு சட்டப்பேரவை தலைவர் செல்வம், மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர் ஜெயக்குமார், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு க லட்சுமி நாராயணன், மாண்புமிகு குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு PRN திருமுருகன், நலத்துறை செயலாளர் திரு SD சந்திரசேகரன், துறை இயக்குனர் திருமதி பூ ராகினி ஆகியோர் இந்நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். உச்சநீதிமன்றம் கண்காணிப்பால் தான் புதுச்சேரியில் மக்கள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பதில் கூறினார். புதுச்சேரியில் இன்று கூடிய சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பேசிய காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கட்டாயம் தலைக்கவசம் அணிவது குறித்து அரசின் நிலைப்பாடு என்ன என கேள்வி எழுப்பினார். அதற்கு பதில் அளித்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு உள்ளது. புதுச்சேரி ஹெல்மெட் அணியாத 37,107 பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாதமும் உச்ச நீதிமன்ற விபத்து மரணத்தை கண்காணித்து கேட்கிறது. இதனால் புதுச்சேரியில் மக்கள் அவசியம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என பதில் அளித்தார். புதுச்சேரியில் புனரமைத்து கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படாமல் உள்ள புதிய பேருந்து நிலையத்தை திறக்க கோரியும் ஆளும் அரசை கண்டித்து அதிமுகவினர் 1 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு தனியார் பேருந்தை உள்ளே எடுத்து செல்ல முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது.
புதுச்சேரியில் கட்டி முடிக்கப்பட்டு அரசின் அலட்சியத்தால் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாமல் உள்ள புதிய பேருந்து நிலையத்தை உடனடியாக திறக்க வலியுறுத்தி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசையும் புதுச்சேரி நகராட்சி நிர்வாகத்தையும் கண்டித்து அதிமுக சார்பில் புதிய பேருந்து நிலையம் எதிரே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து பேருந்து நிலையம் திறக்கப்படாமல் உள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அதிமுகவினர் அனைவரும் 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து மக்களுக்கு தொடர்ந்து சிரமத்தை ஏற்படுத்தி வரும் ஆளும் அரசு மற்றும் புதுச்சேரி நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். போராட்டத்தின் இறுதியாக பேருந்து நிலையம் உள்ளே எடுத்து செல்ல முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், பொலிவுறும் திட்டத்தின் கீழ் 33 கோடியில் புனரமைக்கப்பட்டு ஒரு சில அதிகார மோதலால் இதுவரை புதிய பேருந்து நிலையம் திறக்கப்படாமல் உள்ளதாகவும் இதனால் மக்கள் பெரிதும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். அதனால்தான் பேருந்து நிலையத்தை திறக்க கோரி அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதாகவும் ஒருவர் காலத்திற்குள் பேருந்து நிலையம் திறக்கப்படவில்லை என்றால் அடுத்த கட்டமாக தற்காலிக பேருந்து நிலையத்தின் முன்பு மறியலில் ஈடுபட்டு பேருந்தை உள்ளே அனுமதிக்க மாட்டோம், போராட்டத்தை நடத்துவோம் என அரசை எச்சரிக்கை விடுத்தார். உசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம் கிராமத்தில் உள்ள கால்நடை பராமரிப்பு கட்டிடத்தில் பழுது மற்றும் சீரமைப்பு பணிக்கான பூமி பூஜையினை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் துவங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டத்தின் பராமரிப்பில் உள்ள வில்லியனூர் கொம்யூன் உசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பக்க கிராமத்தில் உள்ள கால்நடை பராமரிப்பு கட்டிடத்தில் பழுது மற்றும் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ள ரூபாய் 29,25,000க்கு திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு அரசாணை பெறப்பட்டது. இப்பணிக்கான பூமி பூஜையை உசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான AK சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியின் செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் பன்னீர், இளநிலை பொறியாளர் ராஜா தினேஷ், கால்நடைத்துறை இயக்குனர் மகேஸ்வரி, மருத்துவர் ஆனந்தராமன் மற்றும் பாஜக மாநில செயலாளர் ஜெயக்குமார் ரெட்டியார், பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார், பாஜக தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, என்ஆர் காங்கிரஸ் ராமநாதன், முருகன், சிவசங்கர், முரளி, பாலு, குப்புசாமி, பழனி, மல்லிகா, அன்னபூரணி உட்பட ஊர் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் ஓய்வு பெற்றவர்களுக்கான பணிக்கொடையை வழங்காத புதுச்சேரி அரசை கண்டித்து அங்கன்வாடி ஓய்வு பெற்றோர் நல சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஓய்வு பெற்ற பெண் ஊழியர் திடீரென மயக்கம் அடைந்து கீழே விழுந்ததால் போராட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியின் அங்கன்வாடியில் பணிபுரிந்த ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு பணிக்கொடை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஓய்வு பெற்ற ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஆனால் அரசு இதுவரை அவர்களுக்கு ஓய்வு பெற்றதற்கான பணிக்கொடையை வழங்க நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்நிலையில் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்களுக்கு பணிக்கொடையை வழங்காத புதுச்சேரி அரசை கண்டித்து ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் நல சங்க சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மாதா கோவில் அருகே நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் சட்டப்பேரவை முற்றுகையிட மாதா கோவில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு சட்டமன்றத்தை நோக்கி வந்தனர். அவர்களை போலீசார் தடுப்பு கட்டை அமைத்து சட்டமன்றம் அருகே தடுத்து நிறுத்தினர். இதனை அடுத்து ஆங்காங்கே அவர்கள் கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன கோஷ்டங்களை எழுப்பினார்கள். தொடர்ந்து அவர்கள் கோஷ்டம் எழுப்பி கொண்டிருக்கும் போது போலீசார் அவர்களை கைது செய்ய முயன்றனர். அப்பொழுது கிருஷ்ணவேணி என்ற ஓய்வு பெற்ற ஊழியர் திடீரென மயக்கமடைந்து கீழே விழுந்தார். இதனால் போராட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து அங்கிருந்த காவலாளர்கள் மற்றும் ஊழியர்கள் துணையோடு அவர் அங்கிருந்து அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். போராட்டத்தில் கலந்து கொண்ட அங்கன்வாடி ஊழியர் திடீரென மயக்கமடைந்து கீழே விழுந்த சம்பவத்தால் பரபரப்பு நிலவியது. ஒலந்தரையா சமூக சேவை நிறுவனர் பத்மஸ்ரீ தெஃப்லியின் 1ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி அனுசரிக்கப்பட்டது.
புதுவை அன்னை தெரேசா என மக்களால் அழைக்கப்படும் மதாம் தெஃப்லிக் 1962ஆம் ஆண்டு முதல் புதுவையில் தங்கி சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட தொழுநோயாளிகள், உடல் ஊனமுற்றோர், வறுமையில் வாடிய குழந்தைகள், பெண்கள், முதியோர் போன்ற அனைத்து தரப்பினர்களின் முன்னேற்றத்திற்காகவும் தம் வாழ்வில் இறுதி மூச்சு வரை அயராது அரும்பாடுபட்டு தமது 90வது வயதில் கடந்த ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார். புதுவை மக்களுக்காக அவர் ஆற்றிய 62 ஆண்டுகால சேவையை பாராட்டி பல விருதுகள் வழங்கப்பட்டன. அவற்றுள் ஒலாந்தரியா நிறுவனத்தின் புதுவை அரசின் சிறந்த சமூக சேவை நிறுவனத்திற்கான விருதும், மதாம் தெஃப்லிக் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதும், இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருதும், பிரான்ஸ் அரசின் செவாலியர் விருதும், பெல்ஜியம் நாட்டின் உயரிய அரசு விருதும் முக்கியத்துவமானவை ஆகும். மதாம் தெஃப்லிக் நினைவு நாள் உப்பளத்தில் உள்ள ஒலாந்தரியா மையத்தின் உதவி பெறும் குழந்தைகள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், முதியோர்கள் மற்றும் அனைத்து பணியாளர்கள் சார்பாக அனுசரிக்கப்பட்டது. மதாமிற்கு மரியாதை செலுத்தும் விதமாக 90 நபர்கள் இரத்த தானம் வழங்கினர். புதுவைக்கான பிரான்ஸ் கவுன்சில் ஜெனரல் மதாம் தெஃப்லிக் நினைவு சின்னத்தினை திறந்து வைத்து நினைவு மலரினை வெளியிட்டார். நிகழ்ச்சியின் ஒலாந்தரியா நிறுவனத்தின் இயக்குனர் செந்தில் குமரன், மதாம் தெஃப்லியின் கணவர் அர்னால்ட் தெஃப்லிக், அவரது மகன்கள் மற்றும் ஒலாந்தரியா பணியாளர்கள் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் பிசிபி நகரில் தீ விபத்தால் வீட்டை இழந்த குடும்பத்தை அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்க நேரில் சந்தித்து பணம் மற்றும் பொருள் உதவி வழங்கி ஆறுதல் கூறினார். அரியாங்குப்பம் பிசிபி நகர் 3வது குறுக்கு வீதியை சேர்ந்த தம்பதி ராஜேஷ் கமலி. இவர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். இந்த நிலையில் ராஜேஷின் தாயார் உடல்நிலையால் பாதிக்கப்பட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரை கவனித்துக் கொள்ள கமலி மருத்துவமனைக்கு சென்றார். நேற்று முன்தினம் மாலை ராஜேஷும் மருத்துவமனைக்கு சென்ற நிலையில் வீட்டில் குழந்தைகள் 2 பேர் மட்டும் தனியாக இருந்தனர். அப்பொழுது வீட்டின் ஒரு பகுதியில் திடீரென தீப்பிடித்து எரிந்து குடிசை வீடு முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. இதனால் வீட்டில் இருந்த கட்டில், பீரோ உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் எரிந்து நாசமானது. இதற்கிடையே தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடிசையை அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் நேரில் பார்வையிட்டு அந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறியது மட்டுமல்லாது பண உதவி மற்றும் அத்தியாவசிய பொருட்கள், உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட பொருள் உதவி வழங்கினார். அருகில் தொகுதி செயலாளர் ராஜா மற்றும் அவைத்தலைவர் ராஜேந்திரன், வார்டு செயலாளர் பாலு, ஜெயக்குமார் மற்றும் அஜித்குமார், முத்துலிங்கம், கணபதி, பரமசிவம், காத்தவராயன் மற்றும் தொகுதி கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். கண்டமங்கல ஒன்றியம் சொக்கம்பட்டு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை திருவிழாவினை முன்னிட்டு சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜனத்தின் மூலம் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலத்தில் உள்ள சொக்கம்பட்டி கிராமத்தில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் நேற்று முன்தினம் நடைபெற்ற மயான கொள்ளை நிகழ்ச்சியில் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜனத்தின் மூலம் மதியம் 1 மணி அளவில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நெட்டப்பாக்கம் மாவட்டம் கரியமாணிக்கம் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப யோகம், ஸ்ரீ தேவி மஞ்சமாதா மகளிர் ஐயப்ப யோகம் சேர்ந்த அன்னதானம் வழங்கி விழாவை சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் மாநில மாவட்ட நிர்வாகிகள், அன்னதான கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் ஐயப்ப யோகத்தினர், உறுப்பினர்கள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் போராட்டம். கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிப்பு செய்த பொதுப்பணித்துறை நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் வேலை வழங்கப்பட்டு சம்பளமாக ரூபாய் 18,000 வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கடந்த 2009ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஐயாசாமி வழக்கின் தீர்ப்பினை காரணம் காட்டி காலம் கடத்தாமல் தற்போது நடைபெறும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் கொள்கை முடிவு எடுத்து அதனை அரசு துறை தற்காலிக ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் இன்று காலை 10:30 மணி அளவில் சுதேசி மில் அருகே யார் அந்த ஐயாசாமி? பொதுப்பணித்துறை அமைச்சர் பதில் சொல்வாரா? அட்ரஸ் இல்லாத ஐயாசாமியை காவல்துறை புலன் விசாரணை செய்து கண்டுபிடித்து கொடுக்க வலியுறுத்தி நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நிகழ்வில் ஒருங்கிணைப்பாளர் தெய்வீகன், காரைக்கால் வினோத், சத்யாவதி, காரைக்கால் மணிவண்ணன் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர்கள் என 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டனர்.
இத்துடன் நிகழ்வுகள் நிறைவடைந்தனர். வணக்கம்.